شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا طيبا مباركا، نشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد، قال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரும் அருள் கொடை, மனிதனாக பிறக்க வைத்து மனிதன் என்பவன் இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை குர்ஆனின் மூலமாகவும் நபிமார்கள் வரலாற்று மூலமாகவும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். மனிதனே, நீங்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள், பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியிலே ஒத்துழைப்பாக வாழுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் தொல்லை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த மக்கள்கிட்ட கேட்டார்கள், நஹன் அன்சாருல்லாஹ், மன் அன்சார் இலல்லாஹ், எனக்கு உதவி செய்யக்கூடிய யார்? கால் ஹவாரிக்குன் நஹன் அன்சாருல்லாஹ். ஹவாரியின் சொல்லக்கூடிய மார்க்கப்பட்டுள்ள ஞானிகள் சொற்ப பேர்கள் நபியை நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறோம் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அந்த ஹவாரியின் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பெருமிதம் பாராட்டுகின்றார். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்டார்கள், அல்லாஹ் இடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு என் குடும்பத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் எனக்கு ஒத்துழைப்பு அளிக்கக்கூடிய அந்த ஹாரூனை என்னை கொடு என்று கேட்டார்கள். ஏனால் ஒற்றுமையாக இருந்தால், ஒத்துழைப்பாக இருந்தால் சீக்கிரம் வளர்ச்சி அடையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது ஆக்கிய போது வஹி வரக்கூடிய நேரத்திலே அந்த வஹியை முதல்ல சொன்னது அன்னை கதீஜா மட்டும் சொன்னாங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள், அதிகமாக வேர்க்குது, கடுமையான குளிர்காலம். அந்த குளிர்ல பனிக்கட்டியமாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு பயங்கரமான குளிர்காலத்திலே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எனக்கு என்ன வேர்க்குது, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்த்துங்கள். நான் இப்படி ஒரு செய்தியை கண்டேன், நான் ஒருத்தரை கண்டேன், அவரை ஓத சொன்னார், நான் ஓதினேன், என்னால் தாங்க முடியவில்லைன்னு சொல்லும் போது, பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க இந்த 40 வயசு வர மக்களுக்கு நல்லதைத்தான் சொல்லியிருக்கீங்க, நல்லதைத்தான் செய்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது, இறைவன் உங்களுக்கு எந்த குறையும் தரமாட்டான், கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிந்த ஒரு மார்க்கப்பட்டுள்ள கிறிஸ்துவ பாதரார் வராகபின் நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார், அவர்கிட்ட போனா போய் கேட்போம், பதட்டப்படாதீங்க, தூங்குங்க என்று பத்தினார்கள். நீங்க விளங்கு கொண்டோனோ, ஒரு கணவர் வீட்டுல வெளியிலிருந்து வரும்போது பதட்டத்தோட ஏதோ சூழ்நிலை வந்தா மனைவிவார்கள் எரிஞ்சு விழுகாமல், கடுகெடுக்காமல், தன் கணவருக்குள்ளதை முதல்ல ஆறுதல் சொல்லி அரவணைத்து அமைதியான முறையில் பொறுத்திருந்து
இன்னொருத்தர் போய் ஆலோசனை கேட்டு அந்த விஷயத்தை சரி பண்ணினார். காலையில் எழுந்து வராக்கா பின் நௌஃபல்கிட்ட போய் சொன்னார்கள். அந்த பெரிய மனிதர் பார்வையை சொன்னார், இந்த செய்தியெல்லாம் நான் கேட்கும் போது, இந்த செய்தியெல்லாம் நான் அறிந்தவரை இவர்தான் ஹாத்தமுன் நபி, இவர் கடைசி நபி. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நபிதான். உங்களுக்கு பிற்காலத்திலே எதிரிகளால் பல தொல்லைகள் வரும். அப்படி உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு அளிக்கிறேன். அன்னை கதீஜா அம்மா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலே அவர்கள் ஹயாத்தை இருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலையும் ஒத்துழைப்பு நல்கினார்கள். நபியை மக்கா விட்டு சில ஆண்டுகள், 3 ஆண்டுகள் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வந்தார், ஊரை விட்டு தள்ளி வைத்து விட்டார்கள். சொல்லுவாங்களா ஊரை விட்டு விலைக்கு வைக்கிறோம்னு, அது மாதிரி ஊரை விட்டு விலைக்கு வச்சுட்டாங்க. அந்த ஊர் சட்டம் யார்ட்டும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, ஊரை விட்டு விலைக்கு வச்சாங்க. ஆனா சில தோழர்கள், சில நண்பர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள். அன்னை கதீஜா அம்மா அவர்கள் ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள். மீண்டும் என்ன செஞ்சார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தார்கள். காரணம், ஒத்துழைப்பு நல்கியதால், அன்னை கதீஜா அம்மா ஒத்துழைப்பு அழுகிதால், கூட இருந்தவர்கள் ஒத்துழைப்பு அழுகிதால் கவலைப்படாமல் கொஞ்ச நாள் இருந்து பதட்டப்படாமல் இருந்தார்கள். விளங்கி கொள்ள வேணும், ஒத்துழைப்பு என்பது அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே, அக்கா தங்கச்சிக்கு மத்தியிலே, குடும்பத்துக்கு மத்தியிலே, கணவருக்கு மத்தியிலே, பிள்ளைக்கு மத்தியிலே, பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒத்துழைப்புடன் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த சமூகம் என்ன செய்யும், வெற்றி பெறும். அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிலைமையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்ற அந்த கடைசி தருவாயிலே பார்க்கின்றார்கள், மிஸ்வாக்கு குச்சியை பார்க்கின்றார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த மிஸ்வாக்கு குச்சி எடுத்து பல்லிலே கடித்து சுவைச்சு அந்த குச்சியை மிருதுவாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலை விட்டு என்ன செஞ்சார்கள், மிருதுவாக தேய்ச்சி விட்டார்கள். கணவர் எப்படி இருக்கிறார் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மனைவியா இருக்கக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையும் அறிந்து வைத்திருந்தார்கள். ஒரு குச்சிய கூட அறிந்து வச்சிருந்தாங்க. அந்த குச்சிய மென்னு, ஏன்னா அது ஒரு கஷ்டமா இருக்கும், அது அந்த குச்சியுடைய தடிப்பு இருக்கும், அதனால நபிக்கு வலிக்க கூடாது, தன் கணவருக்கு வலிக்க கூடாது என்பதற்காக வேண்டி மென்னு மிருதுவாக்கி என்ன செய்ய பல்ல தேய்ச்சி விட்டுருக்காங்க. அப்ப மனைவி என்பவள் கடைசி வரை எல்லா சூழ்நிலைக்கும் கணவருக்கு என்ன செய்ய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அன்னை ஷஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துக்கு மேற்கொள்ளும் போது ஒட்டகத்திலே ஏற்றுவதற்காக வேண்டி தன் காலை மடக்கி வைத்து மனைவியை ஏற்றி அப்படியே காலை தூக்கி ஒட்டகத்தில் வைப்பார்கள். கணவரும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள். தன் காலை மடக்கி மனைவியை மேல ஏற வச்சு அந்த காலை அப்படியே தூக்கி என்ன செய்ய ஒட்டகத்துல ஏற்றி வைக்கிறார்கள். கணவருக்கும் அந்த கடமை இருக்கிறது, மனைவிக்கு செலுத்தக்கூடிய கடமை. நமக்கு அனைவருக்கு அறியும் துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் கஹ்ஃபிலே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், பெருங்கூட்டம் அத்துமீறி செய்கிறது. அந்த மக்கள்லாம் துல்கர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொன்னாங்க, ஒரு சோறு கட்டணும், அந்த சுவர்ல இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது என்ன செய்வேன், நீங்க சுவர்ல கேட்டு வைங்க அப்படிங்கிறவங்க சத்தான்னு சொல்லக்கூடிய அந்த சுவரை கட்டணும். அந்த சுவரை கட்டினோம்னா என்ன செய்ய, அந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ன செய்ய வரமாட்டாங்க. அந்த சுவரை கட்டினீங்கன்னா, அந்த சுவரை கட்டினா என்ன செய்வாங்க, இடிச்சிருவாங்க, தொலை போட்டுருவாங்க, மேல ஏறி வந்துருவாங்க. எனவே இங்க எதுவுமே தர வேண்டாம், காசு பணம் தர வேண்டாம், நான் சொல்றதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு இருந்தா போதும்.
ரத்மாய் சொல்லக்கூடிய வெறும் தூண்களை இரும்புகளை உருக்கி மக்களுக்கு மத்தியில சொன்னார்கள். எனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அதுக்கெல்லாம் பொருளை வாங்கி கொடுத்தாங்க. அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு அழகினாங்க. அந்த யாஜூஜ் மாஜூஜ் வரக்கூடிய அந்த வராம இருக்க தடுப்பு சுவரை கட்டினார்கள். கியாமத்து நாள் வரை அது இருக்கும். எப்போ அனுமதி கிடைக்கிறதோ அப்போதான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பூமிக்குள்ள வர முடியும். இன்னும் இருக்காங்க. ஆனா துல்கர் இஸ்லாம் அவர்கள் தங்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்னதே அந்த மக்கள்கள் ஒத்துழைப்பதன் காரணமாக அந்த சுவரில் கட்டப்பட்டு அதுவே கியாமத்து நாள் வரை இருக்குது. கடைசி கியாமத்து அழிவு நேரத்திலே தான் அல்லாஹுடைய உத்தரவு பிறகு அது உள்ள வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறனால் அந்த மக்களுக்கு மத்தியில் சொன்ன செய்தியை ஒத்துழைப்பளித்தார்கள். ஆக நாம் எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்ய வேண்டும்? அண்ணன் தம்பினா ஒத்துழைப்பாக இருக்கணும், அக்கா தங்கச்சியா ஒத்துழைப்பு இருக்கணும், குடும்பமா ஒத்துழைப்பாக இருக்கணும், சமூகமா பள்ளிவாசலா ஒரு கூட்டமைப்பு ஒத்துழைப்பு நம்மளுக்கு மத்தியிலே பரஸ்பரம் இல்லாத காரணமாக தான் என்ன செய்ய எல்லா ரூபத்திலையும் நமக்கு என்ன செய்கிறது? தாக்குதல் தடுதலைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், சூழ்ச்சிகள் நடக்கிறது. இஸ்லாத்தில் உள்ளவரும் இஸ்லாமியரும் தடுக்க சூழ்நிலை என்னன்னா நமக்கு மத்தியிலே ஒரு ஒத்துழைப்பு இல்லை. நம்ம வெளியில போய் பார்த்த ஆளை பார்த்தவங்க பேசுறோம், ஆள் இல்லாட்ட புறம் பேசுறோம். அந்த குடும்பமே இருக்கக்கூடாது, பழி வாங்குறதுக்கு என்னென்ன சூழ்நிலை அதெல்லாம் செய்யறோம். இவன் வியாபாரத்துல வரவே கூடாது என்பதற்காக எவ்வளவு சூழ்நிலாம் சூழ்ச்சிகள் செய்யணுமோ அவ்வளவு சூழ்ச்சிகளை செய்யறோம். இவன் முன்னாடவே கூடாது, வருஷம் போல கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றதுக்காக வேண்டி பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி பல மாந்திரிகத்தை கையாண்டு என்ன செய்கிறார்கள்? மனுஷனுடைய வாழ்க்கையே நாசமாக்கின்றார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் அதை விரும்பவில்லை. ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பு இருந்தது என்றால் ஒரு கை தட்டினால் சத்தம் வராது, இரண்டு கை தட்டினால் சத்தம் வரும், 4 பேர் சென்றால் சத்தம் வரும், 400 பேர் சென்றால் ஒரு பெரும் கூட்டம் வரும் என்று சொன்னால் நம்மளால் என்ன செய்ய வேண்டும்? சத்திய சஹாபாக்கள் வழியை பாருங்கள், நபிமார்கள் வழியை பாருங்கள், எல்லாமே ஒத்துழைப்பு இருந்ததன் காரணமாக அது மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கின்றது. அப்போ சுப்ஹானஹு வ தஆலா ஒத்துழைப்போடு வாழ்வோம். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலில் பைத் வஸல்லிம் வஸல்லி அலா ஜமீஇல் அன்பியாஇல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه